KKS பிரதான வீதி வியாபார தளம் ஒன்று விற்பனை ரூபாய் வருமானத்தை ஈட்டி ஏசி கதிரைகள் போடப்பட்டிருக்குது. அற்புதமாக இருக்குது. மேசை வந்து மரத்தினால் ஆன இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அழகான லைட் பெரிய பெட்ரோல் செட் ஒன்று கட்ட வேண்டுமாக இருந்தாலும் கட்டிக்கொள்ள முடியும். வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். யாழ்ப்பாணம் KKS பிரதான வீதி கரையோட வந்து 3 பரப்பு காணிக்குள்ள அமைந்திருக்கிற ஒரு வியாபார தளம் ஒன்று விற்பனைக்காக வந்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டு காணொலியை பார்வையிடுங்கள். இந்த கடை இருக்கிற இடத்துக்கு முன்னுக்கே பாருங்க 55 அடிகளை கொண்ட ஒரு பெரிய ஒரு வாகன பாக்கம் வந்து காணப்படுது. கான்கிரீட் எல்லாமே போடப்பட்டிருக்குது. உண்மையிலேயே யாழ்ப்பாணங்கள் பல இடங்கள்ல வாகன பார்க்கிங் என்பது மிக மிக அரிது. அவ்வாறு வாகன பார்க்கிங்கோட கூடிய ஒரு வசதியோட இந்த கடை தொகுதி விற்பனைக்காக வந்திருக்குது. மேல 3 கடை, கீழே 3 கடை என்று மொத்தமாக 6 கடை இதுல காணப்படுது. நாளொன்றுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வருமானத்தை ஈட்டி தரும் ஒரு ரெஸ்டாரண்டாக இந்த ரெஸ்டாரண்ட் கூட காணப்படுது. அது தவிர இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு தளபாடத்தையும் எடுத்து செல்ல மாட்டார்கள். மொத்தமாகத்தான் இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. 6 கடை தொகுதி காணப்படுகின்றது. அதை விட இந்த கடை தொகுதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய பொருட்கள் காணப்படுகின்றது. ஃப்ரிட்ஜ், ஏசி, அது தவிர இப்பொழுது நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் இந்த தளபாட பொருட்கள் அனைத்துடனும் விற்பனைக்காக வந்திருக்குது. இப்ப நாங்கள் இந்த கீழே இருக்கிற வியாபார தளத்தை உள்ளே சென்று பார்வையிடுவோம். முன்னுக்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அழகான ஹசியர் மேசை வந்து போடப்பட்டிருக்குது. அது தவிர வந்து உள்ளுக்கு வந்து நிறைய தளபாடங்கள் காணப்படுது. நாங்கள் ஒவ்வொன்றாக பார்வையிடுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் குசன் கதிரைகள் போடப்பட்டிருக்கு பாருங்க. அந்த குசன் கதிரைகளுக்கு இடையிடையிலேயே முழுமையாக மேசைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மரத்தினாலான அனைத்து தளபாடங்களும் இந்த மொத்த விலைக்குள்ள உள்ளடங்கும் என்பது உண்மையிலேயே ஒரு நல்ல விடயம். இதுல காணப்படுற இந்த பொருட்களுடைய பெறுமதியே பல லட்சம் பெறுமதி வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதுல சிங் தட்டும் வந்து அழகான முறையில டிசைன் பண்ணி இருக்கணும் பாருங்க. முழுமையாக வந்து மேச கதிரைகள் போடப்பட்டிருக்குது. நிலத்துக்கு வந்து அழகான மாபிள் பதிக்கப்பட்டிருக்கு. முழுமையாக மாபிள் தான் பதிச்சிருக்கணும். மேலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அழகான லைட் டிசைனிங்கள் முழுமையாக வந்து பொருத்தப்பட்டிருக்குது. பார்வையிடும் பொழுதே அற்புதமாக இருக்குது பாருங்க. முழுக்க டிசைனிங் வந்து நல்ல டிசைனிங்ல வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. இப்ப நாங்கள் மேலே இருக்கிற கடை தொகுதியை வந்து போய் பார்வையிடுவோம். மேலேயும் வந்து 3 கடை தொகுதி இருக்குது. ஆனால் இப்பொழுது 3ஐயும் ஒன்றாக இணைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதை 3ஆகவும் பயன்படுத்திக் கொள்ள முடியும், ஒரே கடையாகவும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இது வந்து தற்சமயம் வந்து இந்த ரெஸ்டாரண்டினுடைய நிகழ்வுகள் நடக்கும் ஒரு இடமாக காணப்படுகிறது. அதாவது பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அலுவலக ரீதியான பார்ட்டிகளாக இருக்கட்டும், அனைத்தையும் வந்து மேலே செய்யக்கூடிய மாதிரியாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. உள்ளுக்கும் வந்து பாருங்க நிறைய தளபாடங்கள் காணப்படுது. மேசை வந்து மரத்தினால் ஆன மேச கதிரைகள் போடப்பட்டிருக்குது. பலமான உறுதியான மேசைகள் கதிரைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உண்மையிலேயே நல்ல ஒரு மரத்துல இது செய்யப்பட்டிருக்குது. பெருமதியான தளபாடங்களாக காணப்படுது. இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய போட்டோக்கள் எடுத்துக்கொள்வதற்காக, அதாவது பர்த்டே நினைவுகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நிகழ்வை இதிலே செய்வீர்களாக இருந்தால் உங்களுடைய ஞாபகத்துக்கு நீங்கள் போட்டோ எடுத்து வைப்பதற்காக இந்த பகுதி. அது தவிர முழுமையாக வந்து அழகான லைட் செட்டிங் வந்து கொடுத்திருக்கணும் பாருங்க. அற்புதமா இருக்கு பார்க்கவே. நிறைய அழகழகான லைட்டுகள் போடப்பட்டிருக்குது. முழுமையாக பேன் வந்து பூட்டப்பட்டிருக்குது. அது தவிர வந்து இந்த பகுதியில 2 அறிக்கையான கதவுகள் பூட்டப்பட்டிருக்குது. இந்த பகுதிக்கு பின்பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வேலையாட்கள் தங்குறதுக்கான பெரிய ஒரு அறையும் காணப்படுது. அதுக்கு இடையில வந்து குளியலறையும் மலசல கூடமும் காணப்படுகிறது. இந்த பகுதியாலையும் வந்து நீங்கள் கீழே இருக்கிற எஞ்சிய காணிகளை போய் பார்வையிட வேண்டுமா இருந்தால் இந்த பகுதியாலையும் கீழே போகலாம். இதுல பாருங்க படி இருக்குது. இதால போய் நீங்கள் கீழே போகலாம். முன்பகுதியால வந்து சைட்டாலையும் இதற்கு கதவு போட்டு பாதை விடப்பட்டிருக்கு. அதுலயும் போகலாம். இந்த கடை இருக்கிற இடத்துக்கு நேர முன்னுக்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது. அது தவிர வந்து பாக்ஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இவ்வாறு பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு அருகாமையிலேயே வந்து இந்த இடம் வந்து காணப்படுது.
நாங்க இப்ப வந்து கீழ்த்தளத்தை போய் பார்வையிடுவோம். அதாவது எஞ்சி இருக்கிற 2 பரப்புகள்ல என்னென்ன விடயங்கள் காணப்படுவது என்பது தொடர்பாக சென்று பார்வையிடுவோம். இதுல வந்தீங்கன்னு சொன்னால் கீழ்ப்பகுதியிலையும் வந்து மலசலகூடம், குளியலறை எல்லாமே காணப்படுது. அதையும் நாங்கள் போய் பார்வையிடுவோம். அது தவிர வந்து ஒரு ஸ்டோரும் காணப்படுது. இந்த படியாலயம் வந்து மேலே இருக்கிற கடை தொகுதியை வந்து போய் பார்வையிட முடியும். இதுல வந்தோம் என்று சொன்னால் இந்த பகுதியில வந்து ஒரு ஸ்டோர் வந்து காணப்படுது. நாங்கள் இப்பொழுது அந்த ஸ்டோரை வந்து உள்ளே சென்று பார்வையிடுவோம். இந்த ஸ்டோருக்குள்ள இருக்கிற விடயம் என்று சொன்னால் இதுக்குள்ள இருக்கிற இந்த ஃப்ரிட்ஜ் அனைத்து தளபாடங்களும் சேர்த்துதான் விற்பனைக்கு வந்திருக்கு. இதற்குள்ள இருக்கிற எந்த பொருட்களையும் எடுத்து செல்ல மாட்டோம். இந்த காணிக்குள்ள இருக்கிற எந்த ஒரு பொருட்களையும் எடுத்து செல்ல மாட்டோம். அனைத்து பொருட்களுடனும் நல்ல ஒரு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் உறவுகள் இதிலே மேலதிக தொடர்புகள் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி கதைத்து பேசி எடுத்துக்கொள்ள முடியும். கீழ்த்தளத்திலையும் வந்து ஒரு குளியலறையும் மலசலகூடமும் காணப்படுது. அதை நாங்கள் இப்பொழுது போய் பார்வையிடுவோம். இதுல வந்து பார்த்தீர்களாக இருந்தால் நோமல் மலசலகூடம் காணப்படுகின்றது. அதற்கு பக்கத்திலேயே வந்து குளியலறையும் காணப்படுகின்றது. இப்ப நாங்கள் பின்பகுதிக்கு சென்று எஞ்சிய பகுதிகளை வந்து பார்வையிடுவோம். இதுக்கு பின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 1-2 தென்னையும் நிற்குது. அது தவிர வந்து குழாய் கிணறு, மோட்டார் எல்லாமே இந்த பின்பகுதியெல்லாம் காணப்படுது. உண்மையிலேயே இந்த காணியை நீங்கள் வாங்குவீர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஒரு கனவு இல்லத்தை கட்ட வேண்டுமாக இருந்தாலும் கட்டிக்கொள்ள முடியும். அதே நேரம் இந்த வியாபாரத்தை நீங்கள் இன்னும் மெருகூட்டுவதாக இருந்தாலும் இந்த பின்பகுதியில முழுமையாக நீங்கள் ஒரு வியாபார தளத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். அதே நேரம் உங்களுடைய வீடு ஒன்றை கட்டுவதாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். எந்த ஒரு தேவைக்கும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காணியாக இந்த காணி காணப்படுது. சுத்தி வர இந்த காணியினுடைய பின்பக்க சுவர் மதிலாக காணப்படுது. பின்னுக்கும் வந்து ஒரு கேட் வந்து போடப்பட்டிருக்கிறது. இந்த காணியினுடைய விலை, மேலதிக தொடர்புகள் அனைத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் மேலதிக தொடர்புகளுக்கு என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ள முடியும். யூரோப் கண்ட்ரியில உரிமையாளர் இருக்கிறதுனால வந்து யூரோப் கண்ட்ரி பணப்பரிமாற்றத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நன்றி உறவுகளே, KKS பிரதான வீதி கரையோட அருமையான ஒரு காணி விற்பனைக்கு வந்திருக்கிறது. பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள் தவறவிடாமல் இந்த காணியை வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. KKS பிரதான வீதி வியாபார தளம் ஒன்று விற்பனை. ரூபாய் வருமானத்தை ஈட்டி ஏசி கதிரைகள் போடப்பட்டிருக்குது. அற்புதமாக இருக்குது. மேசை வந்து மரத்தினால் ஆன இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அழகான லைட் பெரிய பெட்ரோல் செட் ஒன்றை கட்ட வேண்டுமாக இருந்தாலும் கட்டிக்கொள்ள முடியும்.